காலை தியான மலர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு மந்திரம் தலைப்பில் உங்களுடன் மந்திரங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு மந்திரத்தில் அருமையான தலைப்பு, திருவடி போற்றி தியானித்தேன். நல்லா இருக்குல்ல? தியானம்ன்ற வார்த்தை அவரே கொடுத்துருக்காரு பாருங்க தலைப்பா. இல்லை, இந்த பாடலை முதல்ல பார்ப்போம். நம்ம இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே, இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே, இருந்தேன் என் நந்தி இணை அடிக்கீழே. பாடல்களில் சந்தம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த சந்த பாடல் தான் என்னை ரொம்ப ஈர்க்குது. அதில் நிறைய பாடல்கள் இருந்தாலும் சில பாடல்களை பார்க்கும்போது இந்த பாடல் கண்டிப்பாக இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் தான் நான் தொகுத்து கொண்டு வந்துட்டுருக்கேன். திருமந்திரம் வரிசையாக தெரிஞ்சவங்க, புக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த பாடலை விட்டுட்டு அடுத்த பாடலை எடுக்கிறேன்ட்டு. இருந்தாலும் இந்தந்த பாடல்கள் ஒரு மனதுக்கு நெருக்கமான பாடலாக தோன்றின பாடலை நான் எடுத்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதனோட முதல் வரி இன்று பார்ப்போம். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்தேன்னா நான் இருக்கிறேன்னு தான் சொல்லலாம். இப்போ இருக்கிறேன். இக்காயத்தே, காயத்தேனா உடலில், இந்த உடலில் பிறப்பெடுத்தி எண்ணிலி கோடியான். கோடினா பார்த்துக்கோங்க எத்தனை பிறவிகள்னு, அத்தனை பிறவிகள் இருந்தாராம். ஆனால் அந்த இருந்தேன்ன்றது வெறுமனே இருந்தேன் இல்லை, தியானம் இருந்தேன். அதுதான் அந்த தலைப்பில் வருது. தியானம்ன்றது இந்த ஒரு நாள் 2 நாள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தியானத்தை அவர் பிறவிகள் கூட இல்லை, இக்காயம் அதாவது இந்த உடல் எடுத்து எண்ணிலி கோடி 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 வருஷம் அவர் இருந்திருக்காராம். அதுவும் தியானத்திலேயே. இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே. ராப்பகல்னால் என்னது? நான் அதாவது நம்ம சொல்கிறோம் 1 மணி நேரம் தியானம் பண்ணுங்கள், 3 மணி நேரம் தியானம் பண்ணுங்கள், அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் ராவும் இல்லை பகலும் இல்லைங்கிறார். எந்த நேரமும் தியான நிலை. அது எப்படி? அப்போ அது எந்த நேரம் கண்ணை மூடிட்டு இருப்பாங்களா? அப்படி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தியானம்ன்றது நம்ம கண்ணை மூடி பெறக்கூடிய ஆற்றலையும் தெளிவையும் கண்ணை திறந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது உண்மையான தியானமாக இருக்கும். நமக்கு தியானம் வேறு, வாழ்க்கை வேறு இல்லை. வாழ்க்கையே தியானம் தான். தியானம்னா ஏதோ ஒன்று போய் மூலையில் உட்காந்துக்கிறதுன்னு நினைக்கல. அவரே அப்படி தான் சொல்லியிருக்காரு பாருங்க. ராப்பகல் அற்ற இடத்தே. யாராவது ராத்திரியும் பகலும் கண்ணை மூடிட்டு இருந்திருப்பாங்களா? அதுவும் கோடி வருஷம். அவர் அந்த இரவும் பகலும் அது முழிச்சிருந்தாலும் நான் தியான நிலையில தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அடுத்து இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே. இமையவர்னா யாரு? கண் இமைக்காதவங்க. கண் இமைக்காதவங்க யாரு? தேவர்கள். தேவர்களோட கண் இமைக்காதுன்னுவாங்க. அந்த இமைக்காத அந்த தேவர்கள் கூட அந்த நிலைக்கு போகிறோம். அடுத்து இந்த இதில் இவ்வளோ வருஷம் இருந்தால் நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட கர்ம நிலையில் ஒரு ஸ்டெப்பு அப்படின்ட்டு அந்த நிலைக்கு போக முடியும். அந்த இமைக்காதவர் நிலை, தேவர் நிலை, அந்த நிலைக்கு நான் போகிறேன். இருந்தேன் என்னந்தி இணை அடி கீழே. கடைசியாக பாருங்கள், அந்த பஞ்சு தான். அதாவது இனிமே தியானம் இருந்து எங்கே போகிறாராம்? இன்னும் தியானம் பண்ணிகிட்டு இருக்க அந்த சிவபெருமான், நந்தி பெருமான். நந்தினா முன்னாடி இருக்கிற அந்த இதை தான், மாடை தான் நம்ம நந்தின்னு சொல்லுவோம். நந்தி பெருமான்னா அவர் தான், சிவனை தான் நந்தி பெருமான் அவர். என் நந்தி இணை, இணைன்னா பார்த்துக்கோங்க ஈடு. கடவுளும் நானும் ஒன்று தான். அவரோட அடி கீழேன்னு கொஞ்சம் அப்படி இறக்கிக்கிட்டார். அவரோட இணையாக நான் இருப்பேன், ஆனால் அவரோட திருவடி கீழே இருக்கிறது தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் போல் இருக்குது, திருமூலருக்கு. அதனால் நான் இணைன்னு சொல்லிட்டு அடி கீழே அப்படிங்கிறார். அதனால் இந்த பாடல் ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா? இந்த பாடலை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி, கோடி கோடி வருஷம் இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே. இரவும் பகலும் அதே தியான நிலையில் இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே. இப்படி இருந்ததுனால நான் கண்ணு இமைக்காத அந்த தேவர்கள் கூட அந்த பதம் அவங்களோட ஒத்து இருந்தேன். இருந்தேன் என்னந்தி இணையடி கீழே. கடைசியில் அந்த இறைவனுக்கு ஈக்குவலாக போயிடும். இதை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? நதியாக மழை துளியாக உருவாகி நதியாக பாய்ந்து கடைசியில் கடலில் போய் சேர்றோம். எங்கேருந்து பிறந்தோமோ அதே இடத்துல போய் சேர்றோம். அப்போ நம்மளும் அவங்களும் இணையாக ஒன்றாக கலந்துருவோம். இதைத்தான் அவர் இந்த பாடலில் சொல்கிறாருன்னு இருக்குது. இந்த பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த PMC சேனலுக்கு நன்றி.